5 பைசா. நாங்கள் வந்து 5 பைசா 5 பைசா 10 பைசா இதெல்லாம் வந்து எங்கள் 60 வருஷத்துக்கு முன்னாடி அப்போல்லாம் பஸ்ஸு கிடையாது. பஸ்ஸு எப்போயோ ஒரு பஸ்ஸு தான் வரும். 5 பைசா, 20 காசு, 10 காசு, 4 20 காசு. எங்களுக்கு 5 காசு பெரிய காசு. அப்போ 5 காசு நாங்கள் போய் ஸ்கூலுக்கு போவோம். வாங்கி அந்த 5 காசு வச்சுக்கின்னு 5 பேருக்கு வாங்கி தருவோம். அப்போல்லாம் வந்து கம்பர் கட்டி 5 காசுக்கு ஒரு கம்பர் கட்டி கொடுப்பான். அந்த கம்பர் கட்டி கல்லால் நசுக்கி துண்டாக 5 பேர் ஸ்கூலில் கொடுப்பான். நான் படிக்காத 3 வருஷம் முட்டை போட்டு 3வதுலேயே அங்கே முட்டை போட்டுன்னு இருப்பான். வரும்போது ஸ்கூல் முடிச்சு அங்கே வந்து நிற்பான். பசங்க எல்லாம் அங்கே நிற்பானுவான். அவங்க தட்டில் எல்லோரும் வச்சு அவன் தட்டில் முட்டை வாங்குவான். முட்டை சோறு வாங்கினேன் பதிப்பேன். நான் படிக்கிறேன் டெய்லி இன்றைக்கி என்ன பண்ணேன் சார், முருகன் போய் எங்களை அடிச்சுட்டு முட்டை பிடிக்கிறாங்க சார். அது வரட்டும் வீட்டுக்கு வருவாங்க. அவங்க சொல்கிறான்னா அவன் அங்கே நின்று அவனை வாதிப்பான். அது அப்படி வருவான், அப்படி போவான். அது பயந்து நான் ஸ்கூலில் கட்டிடுச்சு 5 ரூபாய்லாம் அந்த மாதிரி பள்ளியோட போக எங்கள் தாத்தா என்ன பண்ணுவாரா, எனக்கு கையும் காலம் கட்டி போட்டுருவோம். ரோட்டில் காலம் கட்டி போட்டு சுக்கு இருக்குதுமா, சுக்கு அடிச்சு என் கண்ணில் கொடுப்பாரு. எப்போ அவுத்துடுப்பா பள்ளியிடம் போகலான்ட்டு அவுத்து விடணும். சுடும், வெயிலில் சுடும், வெந்து கொப்பிடிச்சிடும். அப்படியே கட்டி சுக்கு காலையும் கை கட்டி போட்டு ரோட்டில் போட்டு நடு ரோட்டில் தார் ரோடு அப்படியே கொதிக்க அப்படியே அதெல்லாம் கட்டிக்குமா உள்ளே கட்டி போடுவோம். வந்துமா படின்ட்டு படிக்காத அப்படிலாம் கஷ்டப்பட்டாங்க. நீங்களாம் நல்லா படிங்க, நல்லா படிச்சு ஏதாவது வேலைக்கு போங்க. நாங்களாம் படித்து கட்டி போட்டு எங்களை சித்திரவதை பண்ணார் எங்கள் அப்பா. இன்றைக்கி நினச்சி பார்க்குறேன், அவர் எங்கள் கட்டி போட்டது நல்லது தான். நான் இன்றைக்கி கட்டி போட்டதுனால படிக்காத அதை பாரு, இதை இப்போ ஆட்டோ ஓட்டிங்கன்னா அதை கஷ்டப்படுறேன் பாரு. நீங்களாம் நல்லா படிங்க, படிச்சுட்டு நல்லா படிங்க, சொல்லத்தை கேளுங்க, நல்லா படிங்க. நான் தான் ஆட்டோ ஓட்டுறேன், நீங்களாம் நல்ல மாதிரியாக படித்து நல்ல மாதிரியாக இருக்கணும், புரியுதா? அப்பா அம்மா சொல்லத்தை கேட்டுன்னா நல்ல மாதிரியாக இருங்க. சும்மா படிக்காத சுற்றிங்களாம் இருக்காதுங்க. இந்த சரோஜா மாரி சொன்ன பேச்சு கேட்காத நம்மளே இது பேசுறது மாரிலாம் வைக்கிறாங்க. பெரியாம மாரிலாம் இருக்கக்கூடாது, நல்லா படிக்கணும். ஆமாம், எங்கே பேச சண்டை தான் போட்டு பெரியாம. ஆமாம், நீங்கள் ஒழுங்காக நீங்கள் படிங்க, புரியுதா? அதான் நான் சொல்லுவோம். ஆமாம், எவ்வளோ கஷ்டம்னு நமக்கு தான் தெரியும். வணக்கம் சொன்னீங்களே, வணக்கம், நன்றி, தேங்க்யூ. அடுத்த பதிவில் பார்க்கலாம்.